காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். சொல்லுங்க, என்கிட்ட போய் சொல்லி தானே அனுப்பி வச்சீங்க. கண்ணை மூடி கண்ணை திறந்தா உங்க முன்னாடி வந்து நிப்பேன்னு. தங்கப்புல என்னங்க, நிஜமாவே நீங்க தானா? நான் தாண்டி பிள்ளை. இல்ல, இவ்வளவு நேரம் வந்து வந்து மறைஞ்ச மாதிரி இப்பயும் மறைஞ்சிட மாட்டீங்களே? வந்து வந்து மறைஞ்சனா? சரிதான். ஏங்க, நீங்க எப்படிங்க இங்க? நான் தான் நீங்க கிளம்பும் போதே சொல்லி அனுப்பிச்சேன்லடா, நீங்க நினைச்சா உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பேன்னு. அப்ப என்னை முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடியே நீங்க வந்தீங்களா? தங்கப்புல இங்க வாங்க. டேய், நீங்க நினைச்ச உடனே உங்க கண்ணு முன்னாடி நான் வந்து நின்னா என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல. நீங்க வர மாட்டீங்க, வர முடியாதுன்னு நினைச்சு சொன்னேன். அப்போ ஏமாத்து கோழி. நான் இல்ல, நீங்க தான். இவ்வளவு நேரம் என் கண்ணு முன்னாடி வந்து வந்து நின்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாண்டது நீங்க தான். அப்ப நீங்க தான் ஏமாத்து கோழி, நான் ஏமாந்த கோழி. சரி, நான் ஏமாத்துறவனாவே இருந்துட்டு போறேன். நீங்க நல்லவங்க தானே, சொன்ன சொல்ல காப்பாத்தணும்ல. வாங்க என் பக்கத்துல வாங்க பாப்போம். சரி, அப்ப நான் வந்த வழியை திரும்பி பார்த்து ஊருக்கு போறேன். ஏங்க வேண்டாம். அப்படின்னா இங்க வாங்க. நடுவுல தண்ணி போகுது. அடே அப்பா, இது பெரிய இந்து மகா சமுத்திரம். இல்ல ஏங்க, இது பட்ட பகலா இருக்கு. அதுக்கு வரமாட்டேன். சரி, அப்ப நான் போறேன். வேண்டாம். அப்போ வாங்க, உங்களுக்காக நான் அங்க இருந்து அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கேன்ல, நீங்க இவ்வளவு தூரத்தை கிராஸ் பண்ணி வரக்கூடாதா? வாங்கடி பிள்ளை. நின்னடி என்றது உள் மனது, செல்லடி என்றது என் மனது, ஒளி தரும் நிலவுக்கு இரவெதற்கு, இரவிலே அள்ளி அணைப்பதற்கு, நான் உன்னை அழைத்தேனே இரவெதற்கு, நில்லடி என்றது உள் மனது. சொல்லவா சொல்லவா நான் நல்ல சேரி, பக்கம் வா வெட்கமே நீ சரி பாரு, தாமதம் இன்னுமா இது நல்ல நேரம். எங்கினேன் மயங்கினேன் மலை அருவி ஓரம், கங்கை கரை ஓரம் வந்து பாட்டு சொல்லக்கூடாதா? அங்கை அந்த மாலை பொழுதில் மயங்குவேன் தானாக, ஈருடல் இனி ஓருயிர் என வாழ போகும் காலமே. அடியே மானே, சொன்ன வாக்க காப்பாத்தணும், இல்லைன்னா கற்பனுக்கு பிடிக்காது. பிடிக்கலன்னா என்ன செய்வாரா? விட்டுட்டு போயிடுவாரா? விட்டுட்டு எல்லாம் போக மாட்டான். சொன்ன வாக்க காப்பாத்த வைப்பான். அப்படியாக்கும். ம் என்னங்க, ம் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். எதை? எங்க போவாங்க. சரி போகவா. வேண்டாம். இருவிழி மலர்ந்தது உன் முகம் காண, இடைவெளி ஆனது இதற்காகத்தானா? வளர்வது வளர்ந்தது நம் காதல் கீதம், என்னவா அருகில் வா அது ஒன்று போதும். ஏங்க, நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏண்டா, உங்க மைனி ஊர் கோபிச்செட்டிப்பாளையம்ங்கிறது கூடவா எனக்கு தெரியாது? சரிங்க, அது தெரியும். இப்ப வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? நான் வாழைத்தோப்புல இருக்கேன்னு சொன்னாங்களா? நான் வாழைத்தோப்புல இருக்கேன்னு நீங்க தானடா சொன்னீங்க. ஆமா, என்கிட்ட பேசி பேசி போட்டு வாங்கிக்கிட்டே தானே வந்தீங்க. போட்டு வாங்கினா எங்க? இன்னும் ஒன்னும் வாங்கலையே. போங்க. ஏங்க, நீங்க இதுக்கு முன்னாடி இங்க கோபிக்கு மைனி வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? அப்புறம் எப்படி உங்களுக்கு இங்க அட்ரஸ் தெரியும்? நீங்க எனக்கு கால் பண்ணதும் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் மியூட் போட்டுக்கிறேன்னு சொன்னா, அப்போ மயிலக்காக்கு ஃபோன் பண்ணி லொகேஷன் ஷேர் பண்ண சொன்னேன். மைனி ஷேர் பண்ணதும் அப்படியே நேரா இங்க வந்துட்டீங்க. ஆமா, நான் நீங்க இல்லாம ரொம்ப தவிச்சு போயிட்டேங்க. ஏங்க, இப்ப என்னை கூட்டிட்டு போயிருவீங்கல்ல?
கூட்டிட்டு போறதுக்கு நான் ரெடி. ஆனா நீங்க உங்க அண்ணன் கூடல வந்திருக்கீங்க. அண்ணே மைனி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு, உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருக்க போறேன்னு சொல்லி. அப்படித்தானங்க நமக்கும் இருக்கும். நம்மளை மட்டும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்த்தாரு. நானாவது பரவாயில்ல, எனக்கு எதுவும் தெரியல. ஆனா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களை எங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்காருன்னு பாருங்கங்க. இல்லடா மானே, அவர் சைடுல இருந்து பார்க்கும்போது அவர் பண்ணது சரிதான். ஒரு தங்கச்சி மேல இந்த அளவுக்கு கூட பாசம் இல்லைன்னா எப்படி? அதுக்காக கட்டின புருஷன் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்றதா? அவர் அப்படி சொல்லலடா, தம்பி இருக்கிற வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு தான் சொன்னாரு. எப்படிங்க எல்லாரையும் விட்டு கொடுக்காம பேசுறீங்க? நீங்க மட்டும் யாரடா விட்டு கொடுத்துட்டீங்க? போங்க. ஏங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அக்கா இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு கிளம்புறா. கேட்டதுக்கு என் வீட்டுக்காரரை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றா. நல்லது தானே, அதுக்கு தானே தங்கப்பிள்ள ஆசைப்பட்டீங்க. ஏங்க எங்க அண்ணன் சொன்ன மாதிரி வெற்றி சார் டிரான்ஸ்ஃபர்ல போனதுக்கு நீங்க தான் காரணமா? ஏன்டி பிள்ளை, நான் என்ன வெற்றியோட கயர் அஃபிஷியலா டிரான்ஸ்ஃபர் கொடுத்து வெற்றி அனுப்புறதுக்கு? இல்லங்க, வெற்றி சாரை டிரான்ஸ்ஃபர் கேட்க சொல்லி நீங்க தான் சொன்னீங்களா? சிரிக்கிறத பார்த்தா அப்படித்தான் போல தெரியுது. தெரியுதா? என்ன தெரியுது? போங்க. ஏங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அக்கா கூட அம்மாவும் போறாங்க. எனக்கு அதை நினைச்சாதாங்க கவலையா இருக்கு. இத்தனை நாள்ல அக்கா இப்பதான் கொஞ்சம் நல்லா மாறி வர்றா. இப்போ அம்மா போய் செல்லம் கொடுத்து மறுபடியும் கெடுத்துடக்கூடாது. அதுக்காக அவங்கள நம்ம போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்லடா. ஆமா, நான் அங்க இருக்கிற வரைக்கும் அம்மாவை அக்கா கூட பேச விடாம எப்படியோ ட்ரிக் பண்ணி தடுத்து வச்சிருந்தேன். இப்போ வளகாப்புக்கு அக்கா வந்ததும் சோலி முடிஞ்சு. போகட்டும் போயிட்டு வரட்டும். ஏங்க எனக்கு ஒரு ஆசை. மறுபடியுமா? என்னது? இல்லங்க, எனக்கு குழந்தை உண்டாகி வளகாப்பெல்லாம் முடிஞ்சு நான் அம்மா வீட்டுக்கு வரும்போது நீங்களும் எங்க அண்ணன் மாதிரியே என்னை விட்டுட்டு இருக்க முடியாம அழுவீங்களா? சொல்லுங்க. அதுக்கு முதல்ல குழந்தை உண்டாகணுமே. போங்க, உங்களுக்கு எப்பவும் அதே நினைப்புதான். யாரு? எனக்கு? செவனேன்னு சும்மா இருந்தவனை என்னென்னமெல்லாம் பேசி கடைசியில இங்க வரைக்கும் வர வச்சு இப்போ கடைசியில நான் அதே நினைப்புல இருக்கேன். ஆமா, நீங்க எப்பவும் செவனேன்னு தான் இருப்பீங்க. நான் தான் தப்பா நினைக்கிறேன், பேசுறேன். போதுமா? அதாண்டி உண்மை. சரி சொல்லுங்க. நீங்க என்னை அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டதும் அழுவீங்களா? நான் எதுக்கு உங்களை உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட போறேன்? விடவே மாட்டேனே. விட மாட்டீங்களாக்கும்? நான் விடுறது விடாதது இருக்கட்டும், நீங்க முதல்ல போவீங்களாக்கும்? போக மாட்டேன். உங்களை விட்டுட்டு நான் பிரிஞ்சிருந்தது எல்லாம் போதுங்க. இனிமேல் ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட நான் பிரிய மாட்டேன். ஏங்க நீங்க? நான் எப்போ உன்னை முதல்ல பார்த்தனோ அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட உன்னை விட்டு பிரிஞ்சதே இல்லடி பிள்ளை. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உங்களை வந்து பார்த்துட்டு தான் போவேன். தங்கப்பிள்ளை, நீயா இல்லாத போதும் உன் பக்கத்திலே தாண்டி நான் இருந்திருக்கேன். ஆனா நான் தான் அது தெரியாமலே இருந்திருக்கேன். என்னங்க? சேச்சே, இதுக்கெல்லாம் அழறது? கண்ணை தொடங்க. நான் அழுகல, கண்ணீர் அதுவா வருது. கண்ணீர் அதுவா வந்துகிட்டே இருந்தா அதை எப்படி வராம ஸ்டாப் பண்றதுங்கிறதுக்கு ஒரு மேஜிக் என் பொண்டாட்டி எனக்கு கத்து கொடுத்துருக்காங்க. அப்படியா? என்ன மேஜிக் அது? உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுல்ல. தெரியாதா? தெரியாது. தெரியாததை சொல்லி கொடுக்க வேண்டியது வாத்தியாரோட கடமை. அப்ப சொல்லி கொடுத்துற வேண்டியதான். கண்ணும் கலந்ததினாலே கண்ணன் மனம் கவி பாட இன்னும் வேண்டும் என்று ராதி மனம் என்னை தேட ஒரு நாளிலே பல காலங்கள் நாம் வாழ்ந்த வாழ்வு தானதே. ஏங்க என்னடி? என்னை அப்படியே கூட்டிட்டு போயிருங்க. நல்லா இருக்குமாடா அது? அண்ணன் எதுவும் நினைப்பாருன்னு பாக்குறீங்களா? நினைச்சிட்டு போறாரு. சேச்சே, மச்சானுக்காக எல்லாம் பார்க்கல. மயிலக்கா அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்களே நம்ம பார்க்கணும்ல, பெரியவங்கல்ல. அப்ப நீங்க அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து என்னைய பார்த்து இப்படி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு சும்மா போக போறீங்களா? வேண்டாங்க, என்னை கையோட கூட்டிட்டு போயிருங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? சரி வாங்க, நான் பேசுறேன். அவங்க கிட்ட சொல்லிட்டு உங்களை கூட்டிட்டு போயிடுறேன். ஐ என் செல்ல குட்டி. அடியே, இப்படி திடுத்துப்படு முத்தம் கொடுக்காதடி, ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது. வாங்க போவோம். போவோம். மாமா ஒரு நாளைக்கு இருந்து போங்களேன். உங்களுக்கு லீவு தானே நாளைக்கு? நான் இருக்கிறதுக்கு எனக்கு ஆசைதான் மயிலு. ஆனால் தங்கச்சியை கூட்டிட்டு வந்திருக்கேன் பத்தியா. அவன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு வரதுக்கே முக்கால் அழுதா. இன்னும் ஒரு நாள் இருன்னா அவ்வளவுதான், வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருவா.
இப்போ அவளை கூட்டிட்டு வராம வந்திருந்தேன்னு வையேன், நான் கூட ஒரு நாள் இருந்துட்டு போவேன். இப்போ அவளை கொண்டு போய் அவன் மாப்பிள்ளை கிட்ட சேர்க்கணும்ல. இன்னும் ஒரு நாள் அவளை நான் இங்கே வச்சிருந்தேன்னு வையே, அப்புறம் அந்த மனுஷனும் சேர்ந்து குதிச்சுக்கிட்டு வந்துருவாரு. இப்போவே வந்துட்டேன் மச்சான். தம்பி வாங்க தம்பி, மாப்பிள்ள தம்பி வாங்க. தம்பி வாங்க உட்காருங்க, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்லம்மா இருக்கட்டும். உட்காருங்க தம்பி, ஒரு இளநீ வெட்ட சொல்லுவோம். இல்ல எனக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். அப்படியே இங்க மலரை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். மலரை நான் கூட்டிட்டு போறேன். சரிங்க தம்பி, சரி கூட்டிட்டு போங்க. மச்சான் கூட்டிட்டு போறேன். ஆ டேய் என்னங்க? எதுவும் கொண்டு வந்திருந்தீங்கன்னு எடுத்துட்டு வந்துருங்கடா போங்க. இந்த வந்துட்டேன். லூசு. இந்தா அவருக்கு வீட்டு அட்ரஸ் நீ தான் அனுப்புனியா? ஆமா, எனக்கு வேணா வேற எங்கேயும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. நீங்க தானே மாமா சொன்னீங்க மலர் இல்லைன்னா கூட ஒரு நாள் இருந்திருப்பேன்னு. இப்போ உங்களுக்கு வசதி தானே, அவ வீட்டுக்காரரோட போகட்டும், நீங்க உங்க பொண்டாட்டியோட இருங்க. அட ஆமல்ல, நீங்க எல்லாத்துலயும் லேட் பிக்கப் தான் மாமா. மயிலு. மாப்பிள்ள தம்பி இருக்காரு. மச்சான் மாப்பிள்ளை. நீங்க வந்த கார் திருப்பி அனுப்ப போறீங்களா எப்படி மச்சான்? ஆமா திருப்பி அனுப்பணும்ல. இன்னைக்கு காலையில வந்து சேர்ந்தோம், மத்தியானம் கிளம்புறதா இருந்தோம். அரை நாள்னா வெயிட்டிங் போடலாம். இன்னும் நாளைக்கு நாள் கழிச்சு நான் கிளம்புறதா இருந்தா 2 நாள் எப்படி வெயிட்டிங் போடுறது? அப்ப திருப்பி அனுப்பிச்சிடலாமா? அனுப்பிச்சிடலாம். சரி அப்போ நீங்க வரும்போது பஸ்ல வந்துடுறீங்களா? வந்துடுறேன். என்னடா ஒன்னும் எடுத்துட்டு வரல? ஆமா, காலையில குளிச்சுட்டு துவைச்ச சேலை இன்னும் காயல. மைனி, அந்த சேலையை கொல்ல பக்கம் காய போட்டிருக்கேன். அது காஞ்சதும் எடுத்து வச்சு மடிச்சு அண்ணன் வரும்போது கொடுத்து விட்டுருங்க. சரி மலரு. சரி அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரோம். வாங்க. மச்சான் பாய். பார்த்து போயிட்டு வாங்க. ரைட். தங்க பிள்ளை போலாமா? போலாங்க. வாங்க. ஒரு நாள் அந்த பிள்ளையை விட்டு வைக்க மாட்டாரு, உடனே பின்னாடியே வந்துடுறாரு. ஆஸ்பத்திரியில மலரு நினைவில்லாம கிடக்கும் போது மாப்பிள்ள தம்பியை நீங்க ரூமுக்குள்ளேயே விடல. அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாத அந்த நேரத்திலேயே ரூம் வாசல்ல தவமா கிடந்தாரு. இப்ப அந்த பிள்ளை அவரு தான் வேணும்னு கேக்குது. அப்ப சும்மா விடுவாரா இல்ல விட்டுதே வைப்பாரா? அவரை சொல்லி பிரயோஜனம் இல்லடி, உன்னைய சொல்லணும் முதல்ல. நீங்க இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசுனத மாப்பிள்ள தம்பியை கூப்பிட்டு சொல்லுவோமா? ஐயோ தாயி மயிலு வேண்டாம், சும்மாவே அவர் பேச்சில் நக்கல் தெரிக்கும். இதை மட்டும் நீ சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான், வருஷத்துக்கும் சொல்லி சொல்லி காட்டுவாரு. அப்ப பேசாம இருங்க. சரி இளநீ வெட்டி கொண்டு வரட்டா? எம்மா சோறாக்கிட்டீங்களா? ஆக்கிக்கிட்டு இருக்கேன் பாப்பா. பசிக்குதா? இல்லம்மா, அதான் அந்த இளநீ குடிக்க போறேன்ல. சரி நீ இளநிய குடி, நான் ஒரு 1/2 மணி நேரத்துல சோறாக்கிடுவேன் அம்மா. சரிம்மா. தங்க பிள்ளை நான் இந்த அண்ணன் கிட்ட பேசிட்டு வரேன்டா. நீங்க நம்ம கார்ல போய் உட்காருங்க. சரிங்க. அண்ணா சார். நேரா நம்ம ஊருக்கு போறீங்களா இல்ல நடுவுல வேற எதுவும் பிளான் இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நேரம் நம்ம ஊருக்கு தான் போகிறேன். சரி இப்போ வந்ததுக்கு ரிட்டர்ன் போறதுக்கு எல்லாத்துக்கும் நான் அமௌண்ட் கொடுத்துட்றேன். நீங்க எனக்கு ஒரு வேலை பண்ணணுமே. என்ன சார்? நீங்க இப்போ ஈரோடு போயிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு போகணும். ஈரோடு போகணுமா? ஆமா, நான் ஒரு அட்ரஸ் தர்றேன், நேரா அங்க போங்க. அங்க கணேசன் ஒருத்தர் இருப்பாரு, நான் அவரோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு தர்றேன். நீங்க அவரை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு போயிடணும். சரிங்க சார். எப்படி அட்ரஸ் எழுதி தந்துடவா இல்ல லொகேஷன் ஷேர் பண்ண சொல்லவா? எப்படினாலும் சரிதாங்க சார். சரி அப்ப நான் சொன்ன மாதிரி செஞ்சிடறீங்களா? ஓகே சார். சரி கிளம்புங்க, அவரை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே அருப்புக்கோட்டை போயிருங்க. ஓகே சார். ஏங்க அப்படியே கோபிச்செட்டிப்பாளையத்தை சுத்தி பார்த்துட்டு நைட்டு ஊருக்கு கிளம்புவோம். அப்புறம் விடிஞ்சு வீட்டுக்கு போவோம். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். சரி. சரியா? பிச்சிருவேன் பிச்சு, பேசாம வாடி. என்னங்க? சொல்லுங்க. எப்ப சென்னையில இருந்து வந்தீங்க? விஷயம் தெரிஞ்சு கேக்குறீங்களா தெரியாம கேக்குறீங்களா? கேள்விப்பட்டேன். சரி நான் வரேன். ஒரு நிமிஷம்.
என்கிட்ட பேச பிடிக்காம போறீங்களா இல்ல பேச முடியாம போறீங்களா? பேச முடியாம தான் போறேன். இங்க வாங்க. கவர்மெண்ட் வேலை போயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையே போயிடுச்சுன்னுலாம் நினைக்காதீங்க. அப்படி நினைக்கல, ஆனா குடும்ப கௌரவமே போயிருச்சு. அது உங்க தம்பி பண்ண தப்பு அப்படி. ஆனா அதையே நினைச்சு நினைச்சு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காம ஏதாவது யோசிச்சு மேல வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எனக்கு வெளியே தலை காட்டவே முடியல. இன்னைக்கு தான் கோயிலுக்கே வந்திருக்கேன். எல்லாமே கடந்து போயிடும். நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்காம வேற ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. எங்க போனாலும் யார் வேலை கொடுப்பாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டா? அப்படின்னா உங்களுக்கு இல்லாத வசதியா ஏதாவது தொழில் தொடங்குங்க. தொழிலா? உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்கங்க. அதுக்காக இப்படி சும்மாவே இருக்காதீங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்துக்கிட்டு. ம். ஏன் ரூபா, சொல்லுங்க. என் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? இந்த காலத்துல ஒரு நல்லது சொன்னாலும் குத்தமா? அதையும் ஆராய்ஞ்சு பாப்பீங்களா? இல்ல, சும்மா போனவனை கூப்பிட்டு நீங்க என்ன எனக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லாதவரா? நான் உனக்கும் நிறைய கஷ்டம் கொடுத்துருக்கேன்ல ரூபா. உங்க குடும்பத்துக்கே அதுதானே வேலை, யோசிக்காமலே எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது. முதல்ல யோசிக்காம அவசர அவசரமா கல்யாணத்தை நடத்தணும்னு வந்து நின்னீங்க. அப்புறம் ஒரு மாசம் தள்ளி போட்டா அதுக்கு ஒரு கோவம். ஒருத்தவங்க உங்களுக்கு நல்லதுக்கு ஒரு விஷயம் சொன்னா அதையும் யோசிக்காம தப்பாவே எடுத்துக்கிட்டு இப்ப எங்க வந்து நிக்கிறீங்கன்னு பாத்தீங்களா? யாரு, கற்பனை சொல்றியா? ஆமா, எங்க மாமாவை தான் சொல்றேன். அவர் உங்களுக்கு என்னைக்காவது கெடுதல் நினைச்சிருப்பாரா இத்தனை வருஷத்துல? திடீர்னு இப்ப மட்டும் அப்படி எப்படி நினைப்பாருன்னு நீங்க நினைக்கலாம். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். சின்ன வயசுல இருந்து நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவரு உங்களுக்கு ஏதாவது கெடுதல் நினைப்பாருன்னு நீங்க எப்படி நம்புறீங்க? அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு தான் ரூபா நானும் நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு விஷயத்துல எது இந்த முதல்ல பாத்துட்டு வந்த அந்த பொண்ணு விஷயத்துலயா? ம் என்னையத்தானே கல்யாணம் பண்றதுக்கு நிச்சயம் பண்ணி இருந்தீங்க. மறுநாள் கல்யாணம்னு ஒரு நிலைமையில தான் இருந்தது. திடீர்னு ஒரு மாசம் தள்ளி போயிடுச்சு. அப்போ திடீர்னு அந்த பொண்ணு நினைப்பு உங்களுக்கு எதுக்கு வருது? ஐயோ இல்ல ரூபா, அப்படி இல்ல. எப்படி சுத்தி சுத்தி யோசிச்சு பார்த்தாலும் தப்பு உங்க மேலதாங்க இருக்கு. உங்களுக்கு ஏன் கூட கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. இந்த நிலைமையில அந்த பொண்ணு யாரை காதலிச்சா உங்களுக்கு என்ன? இல்ல, என்னைய வேண்டான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் அதான் உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குல்லங்க, கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சு இல்ல? தப்பு தான் ரூபா. தப்பு தான், யாரு இல்லைன்னு சொன்னா அதுக்கு உண்டான தண்டனையை தான் அனுபவிக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. நானும் முன்னாடி எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க எவ்வளவு நிதானமான ஆளு, எவ்வளவு பொறுமையான ஆளு. எங்க மாமாவை பத்தி உங்ககிட்ட யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா சொன்னா நீங்க எதை கேட்கவே மாட்டீங்க. ஆனா இப்ப பாருங்க, ஒரே ஒரு விஷயத்துல சறுக்கிட்டீங்க. அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்கன்னு பாருங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? எதுக்காக என்கிட்ட இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ? பேசுனது ஒரு தப்பா? இல்ல, எனக்கு என்னன்னு போயிருக்கலாம்ல. நீங்க அப்படித்தானே போனீங்க, அது மாதிரியா? இல்ல ரூபா. இல்ல, நீங்க அப்படித்தானே போனீங்க. யாரோ பண்ண தப்புக்கு என்ன அம்போன்னு விட்டுட்டு தானே போனீங்க. அது மாதிரி நானும் போகணுமா? ரூபா, உங்க வீட்ல இருந்து திடீர்னு வந்து பூ வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு வாரத்துல கல்யாணம்னு சொல்றாங்க. நானும் உங்களை புருஷனா மனசுல நினைச்சிட்டேன். நீங்களும் என்கிட்ட பேசுனீங்க, போன் நம்பர்லாம் கேட்டீங்க. திடீர்னு அம்போன்னு விட்டுட்டு போறதுக்கு உங்களால முடியும், என்னையால முடியல. ரூபா, அதுக்காக இப்போ உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இல்ல. அப்ப பிடிக்கலையா? ஒரு நேரத்துல பிடிச்சிருந்தது. ஆனா இப்போ நீங்க பண்ணதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா பிடிச்சதுன்னு தோணுது. ரூபா, சாரி ரூபா. இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறத அப்பா சொன்னாரு. அதான் உங்களை இங்க கோயில்ல பார்த்ததும் இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். ஏதாவது பண்ணி மேல வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் போயிட்டு வரேன். ரூபா, ஒரு நிமிஷம். நான் அப்பா கிட்ட கேட்டு பேசி ஏதாவது தொழில் தொடங்குறேன். அதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து மறுபடியும் பேசவா? நீ என்கிட்ட பேசுவியா? என்ன கல்யாணம் பண்ணிப்பியா ரூபா? பேபி, பேபி, சொல்லு பேபி. பிஸியா இருக்கீங்களா? ஆமா, ஒர்க் நிறைய இருக்கு. மாமா ஈரோட்ல இருந்து எப்போ வருவாங்க? தெரியல, வந்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போன் எதுவும் போடலையோ? கிளம்பும் போது ஃபோன் பண்ணாரு, கிளம்பிட்டேன்னு. எப்போ வருவாங்கன்னு தெரியல. ம். பேபி, ம் காஃபி வச்சுட்டு போ பேபி. குடிங்க வாங்கி. வச்சுட்டு போ பேபி, ஒர்க் நிறைய இருக்கு.
ஆமா, ஒண்ணுமே பண்ணாம சும்மா தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. பேரி பக்கத்துலயே நிக்கிறது இல்ல, வீட்லயும் சுத்திக்கிட்டே வர்றது. ஆனா எப்ப கேட்டாலும் ஒர்க் இருக்கு பிஸி பிஸி. அப்படி என்னதான் வேலை பாக்குறீங்க? சுத்திக்கிட்டே வரனா இவன் பார்த்தா போ. பேபி, நான் இல்லாம இருந்தாலும் இருந்துருவீங்க போல. இந்த தலகாணி இல்லாம இருக்கவே மாட்டேங்கிறீங்க. பேபி, ம் ஏய் தள்ளி போ. காஃபியை குடிங்க. பேபி உன்னை வச்சுட்டு போக சொன்னேன். குடிங்க பேபி. குடிச்சுக்கிட்டே என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க. டைம் இல்ல பேபி எனக்கு. அதெல்லாம் டைம் இருக்கும். எனக்கு தெரியாதா என் பேபியை பத்தி? நீங்க எவ்வளவு வேலைனாலும் அசால்ட்டா முடிச்சிருவீங்க. சரி முடிச்சிருவேன், தள்ளி உட்காரு. கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். வீட்ல யாருமே இல்ல. அதுக்கு அத்தை மைனி வீட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கு இல்ல பேபி, நீங்க இந்த காஃபியை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும். காஃபியை குடிச்சா பூஸ்ட் கிடைக்குமா? முதல்ல காஃபி கொடுக்குறேன்ல, அதை குடிங்க. அதுக்கப்புறம் ஒரு பூஸ்ட் கொடுப்பேன். யூ மீன் கிஸ்? ம். எனக்கு வேணாம். காஃபியா பூஸ்டா? எனக்கு எதுவும் வேணாம், எந்திரிச்சு போ. பேபி. பேபி எந்திரிச்சு போ. பேபி. என்னாச்சு உனக்கு? நேத்து வளகாப்புக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியாவே பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, எனக்கும் ஆசையா இருக்கு. அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா? வேண்டாம். அப்போ பேசாம மூடிக்கிட்டு போ. என்ன பேபி, பசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? சும்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனை வந்து உசுப்பேத்து விட்டுக்கிட்டே இருக்காத வெண்ணிலா, எந்திரிச்சு போ. நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது மட்டும் நீங்க எப்படி வந்து உக்காந்தீங்க? ஏமா தாயே, தெரியாம பண்ணிட்டேன் அன்னைக்கு. நான் இன்னைக்கு தெரிஞ்சு பண்றேன். பேசாம போயிடு. எனக்கு கோவம் தலைக்கு ஏறுது. மனுஷனை ஓடவும் விடுறது இல்ல, ஒளியவும் விடுறது இல்ல. கோவம் தலைக்கு ஏறுதா? அப்படி தலைக்கு ஏறுனா என்ன செய்வீங்க? Oh my God. வெண்ணிலா, உங்க அப்பா எங்க? டியூட்ஸ் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க கட்டு பிரிச்சு மாத்துறதுக்கு. என்கிட்ட சொல்லல. நீங்க ரூமுக்குள்ள இருந்தீங்க. கதவை தட்டி தட்டி பார்த்தோம், திறக்கவே இல்லை. ஃபோன் போட்டாலும் போகல. ஆமா, மொபைல ஏர்பிளைன் மோட்ல போட்டு வச்சிருந்தேன். அப்புறம் எப்படி கால் வரும்? சரி ஓகே, போயிட்டு வரட்டும். பணம்? உங்க கார்டு என்கிட்ட தானே இருக்கு. காசு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன், அதை கொடுத்து விட்டேன். அப்ப சரி ஓகே. அப்பாவுக்கு எப்படியும் இந்த மாசம் முழுசா கட்டு பிரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவர் மெல்ல மெல்ல நடக்கலாம்ல முத்து. நடக்கலாம். அப்படின்னா அப்பா எங்க வீட்டுக்கு போயிடுவாரு. ஏன் இங்க இருந்தா என்ன? அவருக்கு அவர் இடத்துல இருந்தா தானே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். சரி ஓகே, அவர் இஷ்டம். இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி இருந்துக்கட்டும். ரொம்ப வேலை வேலைன்னு வெளியே அலைய வேண்டாம்னு சொல்லி வை. நானும் சொல்றேன், இங்க வந்து சாப்பிட சொல்லு. பேபி, அப்ப நானும் எங்க வீட்டுக்கு போயிடட்டுமா? இப்போ உனக்கு என்ன? எதுக்கு என்ன நோண்டிக்கிட்டே இருக்க? கேட்கத்தானே செஞ்சேன். நீ எதுக்கு கேக்குறேன்னு எனக்கு புரியுது. எங்க சுத்தி எங்க வர்றேன்னு புரியுது. இப்போ உனக்கு என்ன வேணும்? அதான் சொன்னேன்ல. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டேன், ஆனா மத்ததெல்லாம் நடக்கணும்னா எப்படி? சாச்சா, அப்படியெல்லாம் கேட்கல. கேட்டுதான் பாரு. இல்ல பேபி, நான் என்ன சொல்ல வரேன்னா. நீ எது சொல்றதா இருந்தாலும் முதல்ல தள்ளி உட்காந்து சொல்லு. இல்ல பேபி. என்ன நொல்ல பேபி? சும்மா சுத்தி சுத்தி வந்தவன விரட்டி விரட்டி விட்டுட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எச்சு போங்கிட்டு. மனுஷனை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கா. எந்திரிச்சு போ முதல்ல, இல்லைன்னா புடிச்சு உருட்டி விட்டுருவேன். உருட்டுல எங்க போய் விழுவேன்னு தெரியாது. மாட்டேன். இங்க பாரு வெண்ணிலா, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தொந்தரவு பண்ணா கொஞ்சமும் பிடிக்காது. அப்படித்தான் தொந்தரவு பண்ணுவேன். பேபி என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாத, எனக்கு சுத்தமா பிடிக்காது. சும்மா இருக்கிறவனை போட்டு சீண்டி விட்டுக்கிட்டே இருப்பா. கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாலும் வேண்டான்னு சொல்றது. எந்திரிச்சு போங்கிட்டே. கல்யாணம் மெதுவா பண்ணலாம் பேபி. வெண்ணிலா போயிடு. எனக்கு கோவம் தலைக்கு ஏறுது. நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நான் ஒரு தடவை சொன்னா சரின்னு கேட்டுட்டு போயிடணும். இத்தனை தடவைலாம் என்ன பேச வைக்க கூடாது. அதுக்கப்புறம் என் வாய் பேசாது. அப்புறம் வெண்ணிலா, திஸ் இஸ் லிமிட். லிமிட் தாண்டுவேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த காஃபி வேற. போ அந்த பக்கம். சும்மா வந்து நோண்டிக்கிட்டே இருக்கிறது. வேலை இருக்குன்னு சொன்னா கேக்குறது இல்ல. ஓ மை காட், எனக்கு என்ன காரியம்டா பண்ணிட்ட? ஷிட். பேபி சாரி பேபி.